ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சுட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால, நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள், ஒரு ராத்திரி. ஆனா, அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும்போது கூட அதே விஷயம் தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம், மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ண குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும்போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்ல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளிய போய் என் கணவர ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவுற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்துக் கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி புரோகிராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம் வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்த ஈர்த்தது. நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்துல இருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்த தான் வீணடிக்கிற." ஆனா நான் எத பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்தேன், வந்துட்டுருந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள நான் பார்த்துக்கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதல பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்களை மறுச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த சாட்சி, கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில மிக சரியா இதுதான் யூனிவர்சல் ஆலயத்திலே வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாய் மக்களே, நீங்கள் யார், எப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னணியை சூழ்நிலையை சேர்ந்தவராக இருந்தாலும் இங்கே உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமாய் உண்டு. கண்டிப்பாய்
மனுஷனால் இது சாத்தியமானது அல்ல. எனவேதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவனுடைய வழிகாட்டுதலை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆதாரமான சாட்சிகள் தான் நீங்கள் பார்க்கும்படி காண்பிக்கிறோம். நீங்கள் யார் இந்த விசுவாசத்தை அணைத்துக் கொள்வீர்களோ, இந்த விசுவாசத்தை யார் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ, உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடைபெற முடியும். இந்த முதல் சாட்சி, நீங்கள் யார் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கடந்து சென்றாலும் சரி, அல்லது வேறு விதமான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாய் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த பாஷையை சேர்ந்தவராக இருந்தாலும், தேவன் உங்கள் வாழ்க்கைக்காய் உதவின் கரம் நீட்டுவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. மக்கள், கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையானால், மேலும் நீங்கள் சென்னையில் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும், இங்கே நீங்கள் 6 கிளை சபைகளிலே ஓரிடத்திலே கண்டிப்பா எங்களோடு விசுவாசத்திலே இணையும்படி வரவேற்கப்படுகிறீர்கள். அல்லது மும்பையிலோ ஹைதராபாத்திலோ நீங்களோ குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் அங்கும் நீங்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறீர்கள். அங்கே ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார், நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்யும்படி. எனவேதான் சென்னையில உள்ள நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலிருந்து ஒரு சிறப்பு அழைப்பு உங்களுக்காய், குறிப்பாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையை யார் கடந்து செல்கிறீர்கள். வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்திய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல, நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போத எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த கடத்தில் செல்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார், உங்களுக்காக உதவின் கர தீட்டும்படியாய். மறந்து விடாது, இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த அடையாளங்கள், அநேக அடையாளங்கள், உண்மையிலே இது ஒரு ஆவிக்குரிய பின்னணி. இப்படி கூட மக்கள் கஷ்டங்களை கடந்து செல்வது உண்டா என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்களானால், நான் நம்புகிறேன் உங்களுடைய பிரச்சனை வேறு விதமானது என்றால் இந்த அடையாளங்கள் எல்லாமே ஆவிக்குரிய அடையாளங்கள். இந்த அடையாளங்கள், அறிகுறிகள் எல்லாமே ஒரு ஆவிக்குரிய பின்னணியை கொண்டுள்ளது. இந்த அடையாளங்கள், அறிகுறிகள் யார் வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களோ, கடைசியில் இதனுடைய நிலைமை, அதாவது முடிவு என்ன? அந்த நபர் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். கடைசியில் அந்த நபர் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார். எனவேதான் ஆண்டவராக இயேசு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார், திருடன், அதாவது அசுத்தம், திருட, கொள்ள, அழிக்க மட்டுமே வருகிறதை அன்றி வேறு ஒன்றுக்கும் அல்ல. இந்த அறிகுறிகள் மூலமாய் மக்கள் வாழ்க்கை தாக்கப்படும் போது சரீர முயற்சி கண்டிப்பாய் பிரயோஜனமா இருக்காது. பல நேரம் சண்டைகள், வாக்குவாதங்கள், சில நேரம் அதிகாரிகளிடத்தில் செல்வது இல்லை, வேறு விதமான பொருள் ரீதியான அல்லது பேச்சுவார்த்தை சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கூட பல நேரம் அதற்கான தீர்வு ஏற்படுவதில்லை. காரணம் என்ன? இது சரீர தாக்கம் அல்ல மக்களை, ஆவிக்குரிய பின்னணி. நீங்க மிக சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய சூழ்நிலை ஆவிக்குரிய விதத்தில் தான் எதிர்கொள்ளப்பட வேண்டும். கண்டிப்பா அதற்கு தீர்வு உண்டு. இதோ நீங்கள் பார்க்கும்படியான சாட்சி தொடர்ந்து நிகழ்ச்சி எங்களோடு இணைந்திருக்கு. பேர் பார்கவி, எனக்கு 24 வயசு ஆகுது.
எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு வந்து என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு சமாதானமே இல்லாத நபரா இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபரா இருந்தேன். நான் வந்து ஒரு நரகத்தை சந்திக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாது, என்னால வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லார போல. ஆனா எனக்குள்ள வந்து அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேல இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கோபமானது இருக்கும். எங்க அப்பா எங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வருவாரு, எங்க அம்மா கூட சண்டை போட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் வந்து இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ள வந்து அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ள வந்து அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையா இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்கு வந்து அந்த நேரத்துல கோபமானது இருக்கும் எங்க அப்பா மேல. ஏன் இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு வந்து என் வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்துல எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யாரு கண்ணுக்குமே காணாம போயிடலாம்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வந்து வீட்டுல யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே வந்து என்ன அக்கறையா பாத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால வந்து நான் வந்து வெளியில இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் வந்து எனக்கு நல்லா பார்த்துப்பாரு ஒரு நம்பிக்கையில நான் வந்து வெளியில ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம் தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்து மிகப்பெரிய விதத்துல ஆரம்பிச்சது. எப்படின்னா எங்க 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. 2 பேருமே வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம். எங்க அந்த 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 அன்பின் வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியானது கிடையாது. எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எதுவுமே வந்து ஒழுங்கா இல்லை, எல்லாமே வந்து பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள வந்து என் வீட்டுல சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு வந்து அப்பதான் எனக்கு அதிகமா பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் வந்து அந்த நபரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நபரா இருந்தேன். அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ பிற்பாடு எங்க அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டுல, அதே பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்ட நபரா இருந்தேன். நான் வந்து ஒருபோதும் நினைச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்பதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷன் ஆனது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க, அந்த தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதை வந்து ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் வந்து அந்த தண்ணியை பார்த்தேன். நான் வந்து தீர்மானிச்சேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்சேன். நான் விசுவாசத்தோட அந்த செயலானது செஞ்சேன். பிற்பாடு நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன். எனக்கு வந்து வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல என் அன்பின் வாழ்க்கையில நான் வந்து எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயா இருக்கிற நபரை நான் உணர்றேன். நான் வந்து முன்னாடி நம்பல என் வாழ்க்கை மாறும்னு. ஆனா நான் இப்ப பாக்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் வந்து சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபரா இருக்கிறத. நீங்கள் யார் இந்த சாட்சியை கேட்டீர்களோ கண்டிப்பாய் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய விதத்திலே நாம் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டால் கண்டிப்பாய் தீர்வு உண்டு. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் அந்த அசுத்தங்களை துரத்துவீர்கள். அவர் பெயரால் விசுவாசத்தின் ஜபம் செய்யப்படும் போது, சற்று முன்பு இன்று ஆலயத்தில் அதான் நடந்தது, விசுவாசத்தின் ஜபம், விடுதலையின் ஜபம். வெள்ளிக்கிழமை விடுதலை நாள். இந்த அறிகுறிகளில் இருந்து நீங்கள் விடுபட விரும்பினால் உங்கள் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற முடியும். மக்கள், ஏதாவது இது ஒரு அழுக்கான ஆனால் நல்ல கோப்பையிலே தண்ணீர் ஊற்றி பருகுவது என்பது சாத்தியம் அல்ல. ஆனால் அந்த கோப்பையை நம்ம சுத்திகரிக்கும் போது, அதுல தூய்மையான தண்ணீரை ஊற்றும் போது கண்டிப்பாய் நாம் அதிலிருந்து பருக முடியும். உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கை தூக்கி வீசப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கை சுத்தமாக்கப்பட வேண்டும். சுத்தமாக்கப்பட்டால் அதனாலே ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவி வரும்போது அந்த தண்ணீர் எல்லோருக்கும் பருகக்கூடியதாய் பயன்படக்கூடியதாய் மாறும். உங்கள் வாழ்க்கை நண்பர்களே தூக்கி வீசப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கை புத்தம் புதியதாய் மாறும். பரிசுத்த ஆவிக்கு அனுமதி கொடுங்க, அவர் என்ன செய்ய முடியும் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆதாரமான ஒரு சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து
நாம் விசுவாசத்தின் ஜபத்திலே இணையலாம். ஆலயத்துக்குள்ளாக பைபிள் எங்களுடைய கையில இருந்தது. ஆனா வீட்ல அது ஒரு கத்தியா இருக்கும். நாங்கள் ஒரு போலியான தம்பதியராய் இருந்தோம். என்னுடைய சிறிய வயசுல இருந்தே நான் மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டேன். எனக்கு 7 வயசா இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மாவும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய கொடுமை எல்லாமே அங்கதான் துவங்குச்சு. அதுக்கு பிற்பாடுல இருந்து எனக்குள்ளாக கோபம் இருந்தது, வெறுப்பு இருந்தது, மூர்க்கமான தன்மை இருந்தது. இந்த மாதிரி நாட்கள் நடக்கும்பொழுது எனக்கு ஒரு முழுமைத்தன்மை வேணும்னு நான் நினைச்சேன். எல்லாருடைய கவனத்தையும் என்னுடைய பக்கம் இழுக்கணும்னு நினைப்பேன். எல்லாருமே என்னதான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி எல்லாருமே என்னை பார்க்கும்பொழுது நான் அந்த நேரம் கொஞ்சம் நல்லா உணர்வேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுமையை இதுதான் போப்போன்னு நினைச்சு நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் 14 வயசா இருக்கும்பொழுது ஒரு நபரோட உறவுல ஏற்பட்டேன். அந்த சின்ன வயசுலயே என்னுடைய சரியான வயசு வருவதுக்கு முன்னாடியே அந்த நபர் தான் என்னுடைய உலகம்னு நான் நினைச்சிட்டேன். சில மாதங்களா நான் அவரை காதலிச்சேன். அதற்கு பிற்பாடு நான் கண்டுபிடிச்சேன் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு, அதுவும் ஒரு விபச்சாரியோடு. பிற்பாடு அந்த நபரோட இந்த உறவை நான் முறிச்சிட்டேன். என்னுடைய மன அழுத்தம் இன்னும் அதிகமா மாறிச்சு. நான் முடிவெடுத்த நான் சாப்பிடவே போறது இல்லைன்னு. நேரம் என்னை சந்தோஷப்படுத்தி என்னை திருப்தி படுறதுக்காக என்னுடைய அப்பா என்னை ரியோ டி ஜெனீரோக்கு அனுப்ப ஆரம்பிச்சார். அந்த இடத்துலதான் என்னுடைய கணவரை நான் சந்திச்சேன். நான் முடிவெடுத்த முதலாவது நான் கர்ப்பம் தரிக்க போனேன். அப்பதான் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க. எனவே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்துடலாம். நான் யோசிச்சேன் இது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்னு. நான் அப்ப நினைச்சேன் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையானது வரும், நான் சந்தோஷமா அனுபவிக்கலாம். எங்க அப்பா அம்மாக்குள்ளாக எப்படிப்பட்ட உறவு இருந்ததோ அதை விட சிறந்ததா இன்னும் அழகா என்னுடைய உறவு இருக்கும்னு நினைச்சேன். அதற்கு பிற்பாடு என்னுடைய மகன் பிறந்தான். ஆனா 6 மாசத்துக்கு பிற்பாடு அவன் இறந்துட்டா. அதற்கு பிற்பாடு என்னுடைய மன அழுத்தம் ரொம்பவே அதிகமாச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மருத்துவமனை விட்டு நான் வெளியே வரும்பொழுது எலும்பும் தோலுமா தான் நான் வெளியே வந்தேன். அதற்கு பிற்பாடுதான் எங்களுக்குள்ளாக இருந்த உறவு முறையில நாங்க பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சோம். ஆமா, இது உண்மைதான். இவளை நான் சந்திக்கிறதுக்கு முன்பாக நான் வேறு ஒரு பெண்ணோடு கூட தொடர்புல இருந்தேன். எங்களுடைய உறவின் துவக்கத்திலேயே நாங்க எங்களுடைய மகனானவனை இழந்தோம். இந்த காரணத்தினாலும் மேலும் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய வேலை என்னன்ட்டு இவளுக்கு தெரிந்த காரணத்தினாலும் நாங்க தீர்மானிச்சோம் ஆலயத்துல கலந்து கொள்ளும்படியாக. ஆலயத்துக்குள்ளாக இருந்து இது எங்களை முழுமையா நிறைவுபடுத்துவோம். அதாவது தேவனுடைய பிரசனம் பரிசுத்தாவை மீது கவனமா இல்லாம நாங்க ஆலயத்துக்குள்ளாக இருந்து பொருள் ரீதியான காரியத்தின் மீது கவனமா இருந்தோம். நாங்க நினைச்சோம் நாங்க எல்லா பொருட்களோடும் சந்தோஷமா வாழ முடியும், அது நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். உண்மையா சொல்லணும்னா நாங்க எதிர்பார்த்த எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அது எல்லாமே சில காலத்துக்கு மட்டுமே உண்மையா இருந்தது. நான் என்னுடைய கடைக்குள்ளாக இருப்பேன். காலையில எப்ப திறக்கிறோமோ அதுல இருந்து இரவு வரைக்கும் நான் அங்கேயேதான் இருப்பேன். அந்த கடையை எப்ப மூடுறேன்னு அவங்க சொல்றாங்களோ நான் வெளியே வரும்பொழுது எனக்கு தோணும் இப்படியா என்னுடைய சந்தோஷமும் இந்த கடை முடியறதோட முடிஞ்சிடும். இருதயத்தினுடைய பாரத்தோடு நான் வெளியே வருவேன். என்னிடத்துல நிறைய ஆடைகள் இருந்தது, என்கிட்ட எல்லாமே இருந்தது. உலகத்தினுடைய சிறந்த உணவகத்துல நான் சாப்பிடுவேன். நாங்க வெளிநாடுகளுக்கு பிரயாணம் போவோம், எல்லாமே சிறந்ததா எனக்கு இருந்தது. நாங்க ஷாப்பிங் போவோம், அங்க எல்லா பணத்தையும் நாங்க செலவழிப்போம். பிற்பாடு ஏதாச்சும் ஒரு நேரம் மீதம் இருந்தா சாயந்தரம் 6 மணி கூட்டத்துல போய் நாங்க கலந்துப்போம். எங்களுக்குள்ளாக அநேக வாக்குவாதங்கள் இருந்தது. அதோடைய முடிவுல நாங்க ஒருத்தர் அடிச்சுக்க கூட செஞ்சோம். இந்த மாதிரி சண்டைகள்ல ஒரு முறை நான் கத்தி எடுத்து அவர் மேல குத்திட்டேன். அவரால் என்னை தடுக்க முடியல. ஏன்னா என்னுடைய நோக்கம் உண்மையாகவே அவரை கொலை செய்யணும்னு இருந்தது. இந்த புகைப்படத்தை நான் எடுத்த எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் மேலதான் தப்புன்னு நான் காண்பிக்கிறதுக்காக ஒரு சாட்சியா இதை நான் எடுத்து வச்சேன். இது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், காரணமே இல்லாம நடக்கும். இப்ப நாங்க இதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக நான் இப்படி செஞ்சோன்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போன்னு இல்லை, எப்போ எங்களுக்குள்ளாக சண்டை வந்தாலும் அந்த சண்டையினுடைய முடிவுல இந்த சண்டை எங்க ஆரம்பிச்சது 2 பேருக்குமே தெரியாது. வீட்டிற்குள்ளாக இருந்த சூழ்நிலையானது ஒண்ணு, ஆனா வெளிப்புறத்துல ஒரு அருமையான தம்பதியரா, ஒரு சிறந்த குடும்பமா எங்களை நாங்க காமிச்சுக்கிட்டோம். இது இப்படியாகதான் வெளியே தெரிஞ்சது. ஒரு அழகான குடும்பம், எல்லாமே இவங்களுக்கு இருக்க போல. ஆனா உண்மையில சொல்லணும்னா எதுவுமே எங்க கிட்ட இல்ல. ஆலயத்திற்குள்ளாக 6 வருஷமா நாங்க இப்படிதான் இருந்தோம். நாங்க ஆலயத்திற்குள்ளாக பரிசுத்தாவியரை பத்தி கேள்விப்பட்டோம், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கத்துக்கிட்டோம், அவர் தேடணும், எல்லாத்தையுமே நாங்க ஆலயத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதை பத்தி எப்பவுமே நாங்க யோசிச்சதே கிடையாது. அதற்கு பிற்பாடுதான் ஊரடங்கு வந்தது. அந்த நேரம் என்னுடைய அப்பா இறந்துட்டார். அதுதான் கடைசி நேரமா இருந்தது. நான் முழுமையில் கீழே வீழ்த்தப்பட்டேன். முன்பாகவே நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்பா நீங்க இறந்துட்டீங்கன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னேனோ அதே தான் நடந்தது. எங்க அப்பா இறந்த பிற்பாடு என் வாழ்க்கையை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னு தெரியாம அழிஞ்சேன்.
எங்களுடைய படுக்கறைக்குள்ளாக நான் பார்க்கும்பொழுது ஒரு மூலையானது இந்த இடத்துல மருந்தகத்தை போல இருக்கும். என்னுடைய தசம பாகத்தை நான் மருந்தகத்தை கொடுத்தது போல இந்த எல்லா மருந்துகளையும் அவ எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருந்தது, அவளை கட்டுப்படுத்திக் கொள்ளும்படியாக. ஒரு நாள் அவருக்கும் எனக்கும் சண்டை வந்த பொழுது நாங்க கார்ல இருந்தோம். அப்ப எனக்கு இனிமேலும் என்ன பண்றதுன்னு தெரியல, எதையுமே இழக்கிறதுக்கும் இல்ல. எனவே அவர் கார்ல ஓட்டிட்டு இருக்கும்போது நான் முயற்சி பண்ண கார்ல இருந்து குதிக்கும்படியாக. நானும் அவள் இடத்துல சொல்லியிருந்தேன், எப்படியோ நீ பைத்தியக்காரியா மாறிட்ட, நீ கார்ல இருந்து குதிக்க விரும்புறனா குதி. அவ காரனுடைய கதவை திறந்தா, என்னுடைய பொண்ணு காரனுடைய பின் சீட்ல உட்கார்ந்து இருந்தா, அவ எகிரி கட்டி பிடிச்சு மா குதிக்காதீங்க அப்படின்னு சொன்னான். அவளை தற்கொலைக்கு தூண்டின அந்த எண்ணமானது நிறுத்தப்பட்டது. அவ சுயநினைவுக்கு வந்து அந்த செயலை நிறுத்தினா. அப்பொழுது நான் ஹைவேல கார் ஓட்டிட்டு இருந்த எங்களுடைய வீட்டுக்கு போகும்படியாக நிச்சயமாக நாங்க அந்த வழியில ஆலயத்தை கடந்து போக வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், இல்ல இரு, நாம முதல்ல ஆலயத்துக்கு போலாம். கூட்டமானது முடிஞ்சது. கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு அவ பிஷப் இடத்துல பேச போனா, வழி நடத்ததுல பெற்றுக்கொள்ளும்படியாக. அங்குதான் ஒரு ஆச்சரியமானது நடந்தது. நான் அப்ப ஆலயத்துக்கு போன அழுதுட்டே தான் நான் ஏற்கனவே இருந்தேன். அவர் பீடத்துல இருந்து கீழே இறங்கி வரல, அங்க நின்று என்னை பார்த்துட்டு இருந்தார். என்னுடைய கணவர் எல்லாத்தையும் பிஷப் கிட்ட சொல்லியிருந்தார். பிஷப் ரெட்ரிகோ அங்க இருந்து என்னை பார்த்து சொன்னார், நீ இப்போ என்ன பிரச்சனையை சந்திக்கிறியோ, என்ன உனக்குள்ளாக உணர்றியோ, இதை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே உன்னை குணப்படுத்த முடியும். நான் என்னுடைய கணவரை பார்த்தேன், அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஆனா தொடர்ந்து அதை பத்தி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் அப்ப யோசிச்சேன், இந்த மனுஷன் என்ன பேசுறாரு. நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் அங்க போன உடனே அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பாரு, எல்லாத்தையுமே நிறுத்திட்டு என் கூட வந்து சேர்ல உட்காந்து பேசுவாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்காக ஜெபிப்பாருன்னு, எனக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்னை பார்த்து பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கூடன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப உண்மையாகவே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். எனவே அவர் தேடணும். அந்த நேரம் நான் தீர்மானம் எடுத்தேன். இந்த நாள் துவங்கி நான் ஒரு வித்தியாசமான பெண்ணா இருக்க போறேன். நான் தீர்மானம் எடுத்தேன். அது என்னை விழிக்க வச்சது. பணமோ காரோ என்னுடைய தகுதியோ அல்லது வாழ்க்கையினுடைய தரமோ எதுவுமே மிக முக்கியமானது கிடையாது. என்னுடைய முழு குடும்பத்தோடு நான் பீடத்துல இருக்கிறத தவிர அந்த நேரம் தொடங்கி ஒரு பொய்யனாக இருப்பதை நான் நிறுத்தினேன். என்னுடைய பொருளாதார வாழ்க்கையின் தகுதியானதை நான் புறக்கணிச்சேன். இந்த உலக ரீதியான பொக்கிஷத்தை நான் புறக்கணிச்சேன். மாபெரும் பொக்கிஷத்திற்காக தேவனுடைய பீடம் தான் அது. அதுதான் அந்த மாபெரும் பரிமாற்றமானதா இருந்தது. எல்லாவற்றையுமே நான் பீடத்து மேல அர்ப்பணிச்சிட்டேன். அதற்கு பிற்பாடு நான் இறங்கி வந்து சொன்ன, தேவனே, இப்போ முழுமையாகவே நான் உங்களுடையவளா இருக்கேன். இதற்கு பிற்பாடு நான் கீழே இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவரை தேடும் பொழுது, பீடத்து மேல காலை வைக்கும் பொழுதே நான் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டு சந்தோஷம், சமாதானம், அது ஒரு பொழுதும் வேற எந்த இடத்துலயுமே நான் அனுபவிச்சது கிடையாது. கண்டிப்பா இது கற்பனை வர நாட்கள்ல எல்லாத்துலயுமே நான் அதை அனுபவிச்சேன். ஏன்னா அது முடிவே இல்லாத சமாதானமா இருக்கு. ஒரு விருப்பமானது இருந்தது, சந்தோஷம். இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்னை சுத்தி என்ன நடந்தாலுமே சரி, இது எனக்குள்ளாக தொடர்ந்து இருந்தது. வருடத்தினுடைய அந்த கடைசி நேரத்துல நான் திருவிருந்துல பங்கேற்ற போது உடனடியாக நான் ஒரு நேர்மையான ஜெபத்தை செய்த பொழுது நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருந்தது, ஒரு மாற்றமாக. ஏனென்றால் ஒரு நேர்மையான ஜெபம் சொல்லும் பொழுது அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி செய்யணுன்றது கிடையாது. இது மிகவும் எளிமையானது. தேவன் அழகான வார்த்தைகளை கேட்கணும்னு விரும்புறாரா? ஆம், கேட்பார். ஆனால் உண்மையாகவே மெய்யாகவே நீங்கள் மாற வேண்டுமே ஆனால் இது மிகவும் எளிமையாகவும் நேர்மையாகவும் செய்யப்பட வேண்டிய ஜெபமாய் இருக்கிறது. அந்த நாள் துவங்கி உண்மையாகவே நாங்க இருவரும் சேர்ந்து வேலை செய்தோம். முதல் முறையா இப்படி நடந்தது. ஆறு வருஷமா நாங்க ஆலயத்துக்குள்ளாக இருந்து என்ன நடக்கலையோ அது ஒரே வருஷத்துல நடந்து முடிஞ்சது. இன்னைக்கு எங்களுக்கு குடும்பம் இருக்கு. அது மிகவும் சரியான குடும்பம் கிடையாது, ஆனாலும் மிகவும் சரியான பக்கத்திற்கு நெருக்கத்துல இருக்கு. நாங்க சந்தோஷமா வாழ்றோம். என்னுடைய கணவர் எங்களோட இருக்கிறதுல விருப்பமா இருக்கா. நாங்க ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம். தேவனுடைய மகிமையால அது ரொம்பவே அழகா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் ஆலயத்துல இருக்கோம், மீட்பு பணியினுடைய குழுவுல. நாங்க எதை பெற்றுக்கொண்டோமோ அது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நாங்க இந்த இடத்துல இருக்கோம். தேவன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்கிறார்.
நாங்கள் எதுவும் இழந்து போக அவர் அனுமதிப்பது கிடையாது. நான் எனக்குள்ளாக இப்படியான ஒரு ஜெபத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனிடத்திலே கேட்டேன், தேவன் எனக்கு அதிகம் கொடுக்க வேண்டாம், அதனால் நான் வழி தவறி போகாமல் இருப்பேன். அதே போல் எனக்கு குறைவானதையும் கொடுக்க வேண்டாம், நான் திருடாதபடிக்கு. ஆனால் எனக்கு எது போதுமானதோ அதை நீர் எனக்காய் கொடும். நாங்க தொடர்ந்து அவருடைய பிரச்சனத்துல இருப்போம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன், இந்த வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற விதம் ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை, அருவருக்கத்தக்க ஒரு சூழ்நிலை, யாரும் விரும்பாத ஒரு வாழ்க்கை நிலைமையிலே இவர் இந்த நேரம் இருந்து கொண்டிருக்கலாம். யாரும் இவருடைய வாழ்க்கையை பற்றி கூட கேட்க விசாரிக்க விரும்பாத முடியாத ஒரு நிலைமையில இவர் இருக்கலாம். தேவன் அல்லது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர் இருக்கலாம். ஆனால் இவருடைய கவலை நிறுத்தப்பட முடியும் என்பதுதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா இவருக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். இந்த பிரச்சனை நிறுத்தப்பட முடியும். இந்த வாழ்க்கை பிரயோஜனமான, இனிமையான, வெற்றிக்குரிய, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். என் தேவனே, வியாதியினால் இந்த வாழ்க்கை தாக்கப்பட்டிருந்தால், அசுத்தத்தின் கிரியையினால் இந்த வாழ்க்கை சேதமடைந்திருந்தால், ஒரு துரதிர்ஷ்டத்தின் வேலையாய், பொறாமையின் வேலையினால் தாக்கப்பட்டிருந்தால், இந்த நேரம் கட்டவிழ்க்கப்படுவாராய். இருளின் வேலை இவர் வாழ்க்கையிலே உடை தெரியப்படட்டும். இந்த தண்ணீரில் இருந்து யாரெல்லாம் பருகுவார்களோ, இந்த தண்ணீரின் மூலம் விடுதலை, ஆரோக்கியம், தெளிவு இந்த நபருக்குள் வரட்டும். தேவன் சக்தி இந்த தண்ணீரின் மூலம் வெளிப்படட்டும். கட்டப்பட்ட இவரை விடுதலை செய்யும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பத்தை, இந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு புது தெளிவு ஒரு உள்ளத்தில் ஏற்படட்டும். இந்த ஜெபத்தின் மூலமாய் அதை நீர் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். மக்களை மறந்துவிட வேண்டாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி தாயார்கள் தினம். உங்களுக்கான சிறப்பு அழைப்பை நான் கொடுக்கிறேன். கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருந்தால், பரிதவிப்பில் இருந்தால், தனிமையில் இருந்தால், ஒரு விதவை தாயோ, தனிமை தாயோ, புறக்கணிக்கப்பட்டவரோ, கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இந்த ஞாயிறு காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தின நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை
பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?